முடக்குவாத நோயில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அடல்ட் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களை விட பெண்கள் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இனிஷியலாக அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியாது. ஒரு ஜாயிண்ட் பெயின் மற்றும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் தான் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் வந்து லேட்டர் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலை நேரத்துலேயோ அல்லது மதியம் வந்து ஓய்வுக்கு பிறகோ அவங்களுக்கு மூட்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் போது வந்துட்டு எந்த பெயினுமே அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஹெவியாக ரொம்ப நேரம் நிற்கிறது அல்லது ஹெவியான ஒரு ஒர்க் பண்ணும் போது தான் அவங்களுக்கு பெயின் அதிகமாகும். ரெண்டு இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆர்ஏ ஃபேக்டரில் பிளட்லேயே நிறைய இண்டிகேஷன்ஸ் நமக்கு காட்டும். அதில் குறிப்பாக நான் வந்துட்டு இஎஸ்ஆர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பிளட்டோட அடர்த்தி வந்து அதிகமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படிங்கிற இதுவும் நம்மளுக்கு பிளட்டில் அதிகமாக காட்டும். அதே போல் ஆன்டி-சிசிபி இந்த டெஸ்ட் மூலமாகவும் நம்ம ஏஎஸ்ஓ டைட்டர் டெஸ்ட் மூலமாகவும் நம்ம பிளட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஆட்டோமின் அப்படின்னாலே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல் செல்களையே தவறுதலாக நினச்சி அதை வந்து அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். நம்மளோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் மற்றும் மெம்ப்ரைனை வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அட்டாக் பண்ணி அதனால் வரக்கூடியதான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கு முதல்ல அவங்க ஒரு மைல்டு எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அதன் மூலமாக அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அவங்களுக்கு குறையும். அதே போல் பெயினும் ரெடியூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா நம்ம வாத கேசரி தைலம், கற்பூராதி தைலம் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷனாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மூலிகைகள்லாம் நிறைய பயன்படுத்தி ஒற்றடம் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு அந்த பெயினில் ரிலீஃப் ஆகும். அதனால் இன்டர்னல் மெடிசின்ஸ் பார்த்திங்கன்னா கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய மெடிசனும், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கக்கூடிய மெடிசின்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தசமூலம் சூரணம் மற்றும் தசமூல குடிநீர் இதை வந்து பெஸ்ட்டான மெடிசன் முடக்குவாதத்துக்கு.